எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இக்யூஷன்ல EZ-VAZ டூயல் லென்ஸ் கேமரா வந்து புதுசா லான்ச் ஆயிருக்குங்க. அந்த கேமரா பத்தி தான் நம்ம அதோட ஸ்பெசிஃபிகேஷன் பத்தியும், அந்த கேமரா வந்து கேமராக்குள்ள என்னென்ன இருக்குங்கிறத பத்தியும் முழுசா பார்க்கலாங்க. அப்புறம் அதுக்கு அடுத்தபடியா படிப்படியா அதோட செட்டிங்ஸ்ல என்ன பண்றது, அந்த செட்டிங்ஸ்ல என்ன வேலை நடக்கும் அப்படிங்கிறத பத்தியும் நம்ம பார்க்கலாங்க. இக்யூஷன்ல EZ-VAZ டூயல் லென்ஸ் கேமரான்னு சொல்லிட்டேங்க. அதோட மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா EZ-VAZ H9C. இந்த H9C மாடல்ல ஒய்ஃபை கேமரா பார்த்தோன்னா முழு விவரத்தையும் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது H9C ஒய்ஃபை கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷனையும் அதோட அன்பாக்ஸையும் பற்றி பார்க்கலாங்க. முதல்ல கேமரா பாக்ஸில் இருக்கிற ஐட்டம்ஸ் பற்றி பார்த்துடலாங்க. கேமரா மவுண்ட் பண்ணுறதுக்காக கேமரா ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அடுத்து கனெக்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் கனெக்ட் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்குங்க. இந்த கேமராவை ஒய்ஃபைல மட்டும் இல்லைங்க, ஒயர்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கிறதுனால ஒயர்ல கனெக்ட் பண்ணும்போது அந்த கனெக்டர் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் வந்து அந்த ப்ரூஃப் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்தபடியாக கேமரா அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 12 volt 1.5 amps கொடுத்துருக்காங்க. இது வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து இதில் கொடுத்துருக்கிற அடாப்டரை யூஸ் பண்ணுங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இந்த கேமராவுக்கு வெதர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. மழை வெயில் இது எல்லாத்துக்குமே தாங்குற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் லென்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லென்ஸ்லையுமே 3K + 3Kல கொடுத்துருக்காங்க. ஒரு லென்ஸ் பார்த்தீங்கன்னா 240 டிகிரி கவரேஜ் கொடுக்குதுங்க. இன்னொரு லென்ஸ் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி வந்து கவரேஜ் கொடுக்குது. அது வந்து இன்னும் அந்த 360 டிகிரி கவரேஜ் கொடுக்குற லென்ஸ் பார்த்தீங்கன்னா மோட்டரைஸ்டு பேண்டில் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்பெக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்மார்ட் ட்ராக்கிங்க. H9C கேமராவில் இன்பில்டாகவே AI பவர் கொடுத்துருக்கறனால இது வந்து ஹியூமன் அண்ட் வெஹிக்கிள் ரெண்டையுமே வந்து ஒரே இதாகவும் வந்து ட்ராக் பண்ண முடியும். தனித்தனியாகவும் நம்ம வந்து ட்ராக் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஆட்டோமேட்டிக் ட்ராக் என்ன அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் டிடெக்ஷன் இருந்தாலும், ஹியூமன் டிடெக்ஷன்னா ஹியூமன் மோஷன் இருந்தாலும் இல்லை வெஹிக்கிளோட மோஷன் இருந்தாலும் நமக்கு வந்து ECS ஆப் மூலிமா வந்து அலர்ட் மெசேஜ் உடனே அனுப்பிச்சிருங்க. இது ரெண்டுமே வந்து ஒரே 2 மூமெண்ட் இருந்தாலும் நமக்கு அனுப்புகிற மாதிரி செய்யும் செட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஹியூமன் வந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து அலர்ட் வரணும் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு டைமும் செட் பண்ணிக்கலாம். வெஹிக்கிளுக்கும் அதே மாதிரி தாங்க, சேம் இதில் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நைட் விஷன் ஆப்ஷனுங்க. இதில் டே நைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டே நைட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பகலில் வந்து கலராக வந்து பகலில் வந்து சன்லைட் இருக்கும்போது கலராகும், சன்லைட் இல்லாதப்போ பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் நமக்கு வந்து பிக்சர் தெரியுங்க. அடுத்தபடியாக கலர் விஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கலர் விஷன் அப்படின்னா சன்லைட் இருக்கும்போதும் வந்து கலராகவே எதுவும் பிக்சர் நமக்கு தெரியும், சன்லைட் இல்லாதப்பவும் வந்து கலராகவே நமக்கு பிக்சர் நமக்கு வந்து கிளியராக தெரியுங்க. இது ஒரு ஆப்ஷனுங்க. இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் நைட் விஷனுங்க. பகலில் வந்து சன்லைட் இருக்கும்போது வந்து நமக்கு வந்து எப்பவும் போல் வந்து கலராகும், சன்லைட் இல்லாதப்பவும் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் தெரிஞ்சிட்ருக்குங்க. அப்போது சன்லைட் இல்லாதப்போ ஏதாவது ஒரு மோஷன், அதாவது ஒரு ஹியூமனோட மூமெண்ட் இருக்கும்போது அது வந்து இந்த கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கலர் விஷனுக்கு மாறிக்குங்க. அப்படி கலர் விஷனுக்கு மாறும்போது நம்ம வந்து யார் என்னங்கிறத வந்து நம்ம தெளிவாக பார்த்துக்க முடியுங்க. அதுக்கப்புறம் அந்த மூமெண்ட் போனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு டே நைட் விஷனுக்கு மாறிக்குங்க. அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் சைரனுங்க. டிஃபென்ஸ் சைரன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணி வச்சுருந்தோம்னா ஏதோ ஹியூமனோ வெஹிக்கிளோ மூவ்மெண்ட் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கேமராவில் வந்து சைரன் வந்து ஆன் ஆகிக்குங்க. சைரன் ஆன் ஆகி அலர்ட் பண்ணிடும். இந்த சைரன் அலர்ட் பண்ணி சவுண்டு வர்ற அளவுக்கு வந்து அதில் கொடுத்துருக்குற ஸ்பீக்கர் வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆப்ஷனை நம்ம வந்து மேனுவலாகவும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹியூமன் வந்து அவங்க மோஷன் அந்த கேமரா வந்து மோஷனை வந்து சென்ஸ் பண்ணிச்சுனாவே வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சைரன் அடிக்கிற மாதிரியும் செட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தபடியாக பார்க்க போகிற ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட் ஆப்ஷனுங்க.
ஸ்பாட்லைட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் சைலண்ட் மாதிரியே தாங்க, சேம் அதே தான். அதே மாதிரி ஆப்ஷன் தான், அதே மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். மூவ்மெண்ட் இருக்கும்போது வந்து லைட் ஃப்ளாஷ் பண்ணி அலர்ட் பண்ணுங்கள். இதுவும் அதே மாதிரி வந்து மேனுவலாகவும் ஆட்டோமேட்டிக்காகவும் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாங்க. அடுத்ததாக கூகுள் அசிஸ்டண்ட்லேயும் அமேசான் அலெக்ஸாவில் ரெண்டுலேயுமே வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 512 GB வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்க. அது வந்து மேனுவலாக வந்து நம்ம 512 GB வரைக்கும் போட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு ஆப்ஷன் வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இது தேவையானது க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தபடியாக வந்து ஜூமிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 8x ஜூம் வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாங்க. இந்த கேமரா வந்து நம்ம மொபைல்லையும் வியூ பண்ணிக்கலாம், பிசி லேப்டாப் இதில் எல்லாத்துலேயும் வியூ பண்ணிக்கலாம். இதுக்கு உண்டான அப்ளிகேஷன் எல்லாமே வந்து ஆண்ட்ராய்டு, iOS, விண்டோஸு எல்லாத்துலேயுமே வந்து அவைலபிளாக இருக்குதுங்க.